Hello friends, welcome to Aari and Craft Work. இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனல்ல ஆரி பேசிக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம Brooches Class வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்க. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அதை செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஏன் இது உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லையா நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்காக தான் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் போல் நான் சொன்னேன். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, பீட் யூஸ் பண்ணி நம்ம 3 டைப்ஸில் வந்து எப்படி ஒரு டிசைனை வந்து நம்ம உருவாக்கலாம் இல்லை கற்றுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து சுகர் பீடை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சில்க் த்ரெட்டும் நம்ம வந்து எப்படி பண்ணோன்னு பார்த்தோம். அதில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைனை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். அதாவது சுகர் பீடு வித் வந்து சில்க் த்ரெட்டை வந்து ஒரு திலகம் ஷேப்பில் வரைஞ்சி அதில் வந்து நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணி நான் காமிச்சேன். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே பீடில் வந்து நிறைய டைப்ஸ் பீடெல்லாம் இருக்குது. நம்ம வந்து கோல்டன் பீடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன எடுத்திருக்கேன்னா, நான் வந்து 5mm பீடு வந்து எடுத்திருக்கேன், 3mm பீடு எடுத்திருக்கேன், 2mm பீடு எடுத்திருக்கேன், சரி த்ரெட் எடுத்திருக்கேன், ஆரி நீடில் வந்து துளி 14 நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். நீங்கள் பழகுற வரைக்கும் நீங்கள் வந்து சரி த்ரெட்டில் வந்து இந்த பீட் ஒர்க்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பழகிட்ட பிறகு நார்மல் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ்லலாம் போடும்போது நல்லா வரும். வாங்க இப்போ வந்து இந்த பீடை வச்சு நம்ம எப்படி கற்றுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வந்து கற்றுத்தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டிசைன் நீங்களே உங்களுக்கு விருப்பமான டிசைன் வரைஞ்சி அதில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா புரியும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் பென்சிலில் வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. லைன் போட்டுட்டு ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, இந்த சரி த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்குங்க, நல்லா பெருசாக போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம கிளாத்தை விட்டு அது மேலே வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நாட் போட்டுக்குங்க. உங்களுக்கு நாட் போடுறது நல்லாவே தெரியும். நம்ம சாதாரணமாக போடுவோம் இல்லையா, அதை போட்டுக்குங்க. இந்த எக்ஸஸாக இருக்கிற பகுதியை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவை கிடையாது. இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். நான் இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நீங்கள் வந்து அடியில் வச்சுக்கோங்க. அப்புறம் அது வந்து நகராது, ஒரே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த நீடல் இருக்கு இல்லையா, இப்போ நான் இந்த சைடு போகிறேன். ஸோ நீடலை வந்து கீழே குத்துங்க, கிளாத்தில் குத்திட்டு உங்களுக்கு இந்த மெத்தட் சொன்னேன் இல்லையா, நம்ம நாட் போட்டு வந்து இந்த நடு ஃபிங்கரில் வைக்கணும். இந்த த்ரெட்டை வந்து இந்த லேடிஸ் ஃபிங்கரில் சுற்றி நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். இந்த நீடில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டு இப்படி எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மெத்தடாக இல்லையும் ஃபாலோ பண்ண போகிறோம். கீழே இப்போ நான் என்ன பண்ணேன், நீடில் வந்து 90 டிகிரி வந்து விட்டு அதில் வந்து அந்த சரி த்ரெட்டை வந்து நான் மாட்டி மேலே இழுக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக இது வந்து பெருசாக நான் இழுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெரிய பீடு இருக்கு இல்லையா, 5mm பீடு வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் 5mm பீடு நீங்கள் போடுறீங்கன்னா ஒரு பீடெல்லாம் நீங்கள் போடணும். கற்றுக்கினாலும் சரி, நீங்கள் ஒரு பீடெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண 2 பீடாக வந்து போடக்கூடாது. போட்டால் அது வந்து நல்லா தெரியாது, ஒரு மாதிரி தெரியும், கேப் விட்டு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணேன், 3 பீடு எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு பீடு மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து போடலாம். பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு பீடு மட்டும் நான் போட்டுட்டேன். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு பீடு மட்டும் நான் போடுறேன். நீங்கள் புதுசாக பழகுறவங்க வந்து என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒன்றா எடுத்து நீங்கள் போடலாம். இது அப்படின்னா ஸ்டிக்கும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. உங்களுக்கு வந்து நான் ஒரு பீடாகவே நான் எடுத்து சொல்லித்தரேன்.
இது வந்து ப்ளவுஸ்லலாம் மோஸ்ட்லி வந்து இந்த 5 mm பீட் 3 mm பீட் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து 3 டைப்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை வந்து சரி த்ரெட்டை மேலே கொஞ்சம் லூஸாக இழுங்க. அதில் வந்து இந்த 5 mm பீட் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த லாஸ்ட் ஃபிங்கருக்கு முன்னாடி ஃபிங்கரை வச்சு தள்ளி விடுங்க. இப்போ வழக்கம் போல் நம்ம நீடில் வந்து குத்தி த்ரெட்டை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணி மேலே இழுத்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. ஸோ இதை மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த லூப்பை வந்து சரி த்ரெட் லூப்பை வந்து பெருசாக நீங்கள் மேலே இழுங்க. இப்போது இந்த ஃபிங்கர் இருக்குது இல்லையா, இந்த ஃபிங்கரால் இந்த பீடை வந்து நீங்கள் சரி த்ரெட்டில் நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா அது உள்ளே போவோம். நீங்கள் வழக்கமாக நம்ம ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் வந்து இது வந்து நம்ம போடணும். இது வந்து பக்கத்தில் போடுங்க, ஏன்னா கேப் தெரிய வேணாம். உங்களுக்கு வந்து ஸ்பீடாக சொல்லி கொடுத்தா புரியாதனால நான் வந்து ஸ்லோவாக தான் சொல்லித்தரேன். ஸோ என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக பழகலாம். நீங்கள் 1 மந்த்லேயே கூட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் எல்லாம் நல்லா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து வரல அப்படின்னா ஒரு பீடை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அந்த லைன் ஃபுல்லாக போட்டு நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரே ஒரு பீடை மட்டுமே நான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாட்டி பாருங்கள், இந்த லூப்பை பெருசாக இழுத்துருங்க. இந்த லாஸ்ட் ஃபிங்கருக்கு முன்னாடி இருக்கிற ஃபிங்கரில் இந்த பீடு நம்ம எடுத்துட்டோம் இல்லையா நீடில், அதை வந்து இந்த லூப் இருக்குது இல்லையா, அதாவது சரி த்ரெட்டுக்குள்ளே விடணும். நம்ம சரி த்ரெட்டில் சென்டர் பாயிண்ட்டில் அந்த நீடில் வந்து மாட்டிக்கிட்டு அதில் இந்த பீடை வந்து நம்ம தள்ளி விட்டுனா அது உள்ளே போயிடும். போயிட்டு பிறகு அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து நீடில் உள்ளே விட்டு சரி த்ரெட்டை வந்து மேலே நம்ம இழுத்து கொண்டுன்னு வரணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண இந்த லைன் முடிக்கணும். நான் ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து எண்டு நாட் போட போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம ஃபினிஷ் பண்ண அந்த பெரிய லூப்பை வந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ அதுக்குள்ளேயே வந்து குத்தி ஸ்மால் லூப்பை வந்து நம்ம எடுக்கணும். இது வந்து பார்த்து பொறுமையாக இது பண்ணுங்க. நீங்கள் 6 எண்ட் நாட் கற்றுக்கினீங்கன்னா இந்த லூப் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பெருசாக இழுத்தோல சின்னதாக ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து நீடில் பிடிச்சி நம்ம கீழே வந்து இழுத்தோன்னா நாட்டு வந்து வந்துடும். நாட்டு போடுற எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதே மாடலில் தான் நம்ம வந்து 3 mm பீடு 2 mm பீடெல்லாம் போடணும். ஸோ அதனால் என்ன பண்ண தனியாக சொல்லித்தரல. இந்த 5 mm சுகர் பீடு போட்டோம் இல்லையா, அதே மெத்தடில் இந்த 5 mm பீடும் போட்டோம். ஆனால் சுகர் பீடு வந்து 2 போடலாம். 5 mm பீடு 3 mm பீடு 4 mm பீடெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றா தான் நீங்கள் போடணும். 2 போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு, அது தள்ளி தள்ளி காமிக்கும். சுகர் பீடு மட்டும்தான் நீங்கள் 2 நீங்கள் போடணும். இப்போ நான் இது மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா, நான் வந்து இதுவே 3 mm பீடு எப்படி போடலாம், 2 mm பீடு இது போடலாம் நான் அப்படி சொல்லித்தர போடுறது கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது மறுபடியும் நீங்கள் வந்து அந்த சரி த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, குத்தி மேலே எடுத்துக்குங்க. நீடிலால் மேலே லூப்பை எடுத்துட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 5 mm பீடு நீங்கள் எடுத்துக்குங்க, கூடவே வந்து ஒரு 3 mm பீடு எடுத்துக்குங்க, இல்லை 2 mm பீடோ எது இருக்கோ உங்ககிட்ட நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 5 mm பீடு ஒரு 2 mm பீடு, ஸோ ரெண்டுமே எடுத்துக்கிட்டு நம்ம வந்து
நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே தான் போடணும். இதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக போட்டோம். ஆனால் நம்ம வந்து 2 பீடு சேர்க்கும் போது நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணுறேன், 5 mm பீடும் 3 mm பீடும் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த சரி லூப்பில் நான் ரெண்டுமே வந்து இப்போ நான் கோக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 3 mm பீடு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 5 mm பீடு எடுத்திங்கன்னா மாற்றி மாற்றி உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா, 2 பீடும் ஒன்றா கோத்துட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து நீடில் கீழே குத்தி அந்த சரி த்ரெட்டை வந்து ஊசியில் சுற்றிட்டு அந்த நீடில் வந்து டேர்ன் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு வரணும். அப்போ தான் வரும். மேலே நம்ம போட்டோம் இல்லையா அந்த 5 mm பீடு, அது வந்து நம்ம தனித்தனியாக போட்டோம், சிங்கிளாக போட்டோம். இப்போ வந்து நம்ம 2 பீடும் போட்டு நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 3 mm பீடும் ஒரு 5 mm பீடும் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த லூப்பில் நடுவில் விட்டுடுறேன். விட்டுட்டு அது பக்கத்துலே நம்ம குத்திட்டு டேர்ன் பண்ணி மேலே, இப்போ நம்ம நீடில் வந்து மேலே விட்டுட்டு அதை வந்து கீழே சுத்த முடியாது. ஸோ நல்லா குத்திட்டு அந்த நீடில் மாட்டணும். மாட்டிட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா இதை போல் வந்து அழகாக வந்துடும். இதெல்லாம் வந்து ப்ளவுஸோட அந்த கார்னர் பகுதியில் வரும். பேக் சைடு இருக்குல்ல, பேக்கு ஃப்ரண்ட் அங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதை கற்றுக்கினீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸுக்கு அழகாக நீங்களே போடலாம். பார்த்தீங்களா, மாற்றி மாற்றி நம்ம வந்து இதே மெத்தடில் வந்து போடணும். மேலே வந்து சிங்கிளாக போட்டு இப்போ வந்து டபுளாக வந்து நம்ம போடணும். அது வந்து நீங்கள் பொறுமையாக போடுங்க. லூப்பை கொஞ்சம் பெருசாகவே விட்டுக்குங்க. சின்னதாக விட்டால் வரமாட்டு பாருங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நான் வந்து இப்படி போடுறேன். இன்னும் நம்ம அடுத்தடுத்து நம்ம எடுத்தால் ஈஸியாக நம்மளுக்கு வந்து போட்டு முடிச்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், லூஸாக விட்டதா போட முடியும். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா 3 mm பீடு எடுத்துக்குங்க. ஒரு 5 mm பீடு எடுத்துக்கிட்டு ரெண்டுமே நான் இந்த சரி த்ரெட்டில் விட்டுட்டு பக்கத்தில் நீடில் குத்தி அந்த த்ரெட்டை சுற்றிட்டு டேர்ன் பண்ணி நீடில் டேர்ன் பண்ணி நான் மேலே இழுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா அழகாக வந்துருச்சு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக இதே மெத்தடில் வந்து போட்டு முடிக்கணும். இப்போ வந்து நம்ம இது ஒரு 5 mm பீட் 3 mm பீட் மாற்றி மாற்றி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். நடுவில் வந்து எண்டு நாட் போட்டாச்சு, அங்கே முடியும் போது போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த 3 mm பீடுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு என்ன பீடு வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இது ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிளாக போட்டு அப்புறம் வந்து டபுளாக போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 mm பீடு இருக்கு இல்லையா, அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் எப்படி குத்துவீங்களோ அதே போல் நீடிலால் குத்தி இந்த சரி த்ரெட்டை மேலே நீங்கள் இழுங்க. அதில் வந்து 2 mm பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம 2 எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் 2 நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எப்படி வருன்னு பாருங்கள். கிட்ட வர்றா தள்ளி வர்றான்னு பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 நீங்கள் பழகினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சுகர் பீடோ 2 mm பீடோ வந்து நீங்கள் 2 நீங்கள் போட்டு பழகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 பீடு வந்து 2 mm பீடு வந்து நான் வந்து கோத்துட்டேன் நான். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம 3 mm பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று எடுத்து நான் இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நான் இதுவும் ஒரு வகையான மாடல் தான் இது. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன்னா 2 mm பீடு இருக்கு இல்லையா, அதை வந்து 2 எடுத்துட்டு திரும்ப மறுபடியும் நான் வந்து ஆட் பண்ணி போடுறேன். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு மாடல் தான். நீங்கள் வந்து இது இந்த மெத்தட்லாம் இப்படி யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றப்பல இந்த பீடு ஒரு கவுண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைனா அது வந்து மைனஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம்.
இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணேன், ஒரு 3 mm பீட் வந்து எடுத்து இதில் வந்து நான் போடுறேன். இந்த மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணனா நம்மளுக்கு வந்து பீட் ஒர்க்லாம் வந்து ஈஸியாக பழகிடும். நீங்கள் வந்து வாங்கும் போது இது வந்து பேசிக்கில் நம்மளுக்கு வரும், அட்வான்ஸ்லேயும் வரும். பேசிக்கில் வந்து கம்மியான ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு வரும். அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வரும். இந்த பீட் ஒர்க்கு, சக்கரி, சமைக்கி இதெல்லாம் வச்சு அதுவும் வரும். ஸோ நான் வந்து இந்த மெத்தட் ரெண்டுமே கலந்து நான் கற்றுத்தரேன் உங்களுக்கு. பீடு நீங்கள் வாங்கும் போது 5 mm பீடு, 4 mm பீடு, 3 mm பீடு, 2 mm பீடு, சுகர் பீடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்குங்க. ஸோ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனலை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரலாம். அதில் வந்து நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, அங்கே வந்து மேலே லைக் பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொல்லி கொடுத்தல இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த லைன் வந்து நான் முடிக்கணும். முடிச்சுட்டு என் நாட்டில் எப்படி போடலாம் நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நான் என் நாட் மட்டும் எப்படி போடணும் பார்க்கலாம். பெரிய லூப் வந்து இழுங்க. பக்கத்துலேயே அதுக்குள்ளேயே வந்து ஒரு லூப்பு வந்து வெளியே நீங்கள் இழுக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இழுத்தோம் இல்லையா, அது வந்து சின்னதாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்னதான லூப்பை வந்து நீடில் வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து த்ரெட் இருக்கு இல்லையா, சரி த்ரெட்டை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாட் விழுந்துடும். பாருங்கள், விழுந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நான் பெருசாக போட்டேன். பார்த்தீங்களா, விழுந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த நீடில் வந்து அடியில் விட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த எக்ஸஸ் ஆன அந்த சரி த்ரெட்டை வந்து கீழே இழுத்துட்டா அது வந்து உள்ளே போயிடும். பாருங்கள், உள்ளே வந்துச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம், 3 டைப்ஸ் ஆஃப் பீடை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். 5 mm பீடை வந்து சிங்கிளாக யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 5 mm பீடு, 3 mm பீடு வந்து 2ஆக நம்ம ஆட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நான் காமிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 4 2 mm பீட், 1 3 mm பீடை வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு அது ஒரு மாடலில் நான் காமிச்சேன். இன்றைக்கி நம்ம வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பீட் ஒர்க்கை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் இந்த மெத்தடை வச்சு வேறு புதுசாக நம்ம டிசைனை நம்ம எப்படி உருவாக்கலாம்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ என் வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. என்னோட